ரசூலா அதுல எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, சொர்க்கத்துக்கு 8 வாசல், அது 4 வாசலுக்கு பேர் இருக்கு. ஒண்ணு பாபு சலா, தொழுகையாளிகளுக்கு உள்ள வாசல். பாபு சதக்கா, தான தர்மம் செஞ்சவங்களுக்குரிய வாசல். பாபு ஜிஹாத், போர் செஞ்சு இறை பாதையில போர் செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு வாசல். அடுத்து பாபு ரையான் அல்லது பாபு சியாம், நோன்பாளிகளுக்குள்ள வாசல். இந்த வாசலை குறிப்பிட்டு நோன்பாளிகளுக்குள்ள வாசல நோன்பாளி மட்டும்தான் போவாங்க. தர்மம் செஞ்சவங்க மட்டும்தான் போவாங்க. தொழுகையாளி மட்டும்தான் போவாங்க. வேற யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனா சில நேரங்கள்ல ஒருவர் எல்லா வாசல்களையும் அழைக்கப்படுவாங்க. இப்ப இந்த ஒரு ஜோடி பொருள் இருக்கா இல்லையா, ஒரு ஜோடினா இப்ப நாம ஒரு பொருளை கொடுக்கும் போது ஒன்னா கொடுக்காம ஒரு ரெட்டிப்பா அல்லது அதிகப்படியா கொடுக்கறத குறிக்கும். அந்த அடிப்படையில மிகுதியான நன்மைகள் யார் செய்யறாங்களோ அவங்க எல்லா வாசல்களையும் அழைக்கப்படுவாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கரே எல்லா வாசல் வழியாவும் சிலர் போவாங்க. அவங்க அதான் கேட்கறாங்க, அல்லாஹ் ஒருத்தர் எல்லா வாசல் வழியாவும் சிலர் போவாங்களா? ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வாசல் சொல்றீங்களே, எல்லா வாசல் வழியாவும் யாராவது போவாங்களா? போவாங்க. அதுல நீங்களும் ஒரு ஆளா இருக்க நான் விரும்புறேன்